Welcome back to my YouTube channel Life of Veda. നൈറ്റ് ഇപ്പോൾ 11:35 കിട്ടത്തட்ட 12 മണിയാകാൻ പോകുന്നത്. ആക്ച്വലി ഇന്നേക്ക് വർക്ക് ഇല്ലായിരുന്നു, സൺഡേ ഹോളിഡേ വർക്ക് ഇല്ലായിരുന്നു. ഈവനിങ് ഒരു 6 o'clock ആയപ്പോൾ ഞാൻ തൂങ്ങിയാச்சு. லேட் நைட்டாக எழுந்திரிச்சப்போ. ஸோ ஆஃப்டர்நூன் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. இப்போ வந்துட்டு எனக்கு கொலை பசி ஆரம்பிச்சு. பட் இது மீன்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு நினச்சி அவ்வளோ குவான்டிட்டி ஃபுல்லாக நான் சாப்பிடலை. ஸோ அதை எதுக்கு வேஸ்ட்டு செய்யணும், எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படி நான் யோசிச்சப்போ இங்கே கெட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, லொக்கேஷனில் வந்துட்டு எனக்கு என்ன ஃப்ரீ டைம் எல்லாம் இல்லைன்னா ஏதாவது பசிக்குமே சின்னதாக சாப்பிடணும்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் நூடுல்ஸ் பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது இப்போ யூஸ்ஃபுல்லாக இங்கே கெட்டில் இருக்குது. ஸோ கெட்டில் வச்சு கொஞ்சம் அதை சமைச்சு பார்க்கலாம் எப்படி ஆகுமோ, என்ன அவஸ்தை ஆகுமோ. எஸ், கெட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு கெட்டிலில் ஒரு க்ரீன் டீ போடலாம். க்ரீன் டீ போட்டதுக்கப்புறம் மேகி. இந்த அர்த்தராத்திரி நான் செய்யணது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸ் கூட கழிஞ்சால் நாளைக்கு காலையில் ஷூட் இருக்குது. இந்த ஸ்டீம் வர்றது பார்த்தியா, நம்ம இது மலையாளத்தில் ஆவின்னு சொல்லும், இங்கே ஆவின்னு சொன்னால் அது கோஸ்ட் தானே. எஸ், ஃபஸ்ட்டு இப்போது க்ரீன் டீ போடலாம். கொஞ்சம் முன்னாடி போட்ட க்ரீன் டீ கொஞ்சமாக அதில் இருந்து அதில் தான் நான் இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஆட் பண்ணி இந்த க்ரீன் டீ டேக் அதில் போட்டது. இந்த மாதிரி வேலையில நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன். என்ன ஆகுமோ இந்த ஓகே, கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றலாம்ல. இந்த மாதிரி வேலை எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் தான் பண்ணது. கரெக்டாக மேகி கிடைக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். இது ஒரு அளவுக்கு ஹாட்டாகி முடிஞ்சால் இது கரெக்ட். இவ்வளோ ஒரு சின்ன ஸ்பூன் மட்டும்தான் என் கையில் இருக்குது. பட் உள்ளே கொண்டு வந்து அது கொஞ்சம் இங்கே எப்படி சாட்டியான்னு வச்சு കഴിഞ്ഞാൽ முடியாது. இந்த ஆவி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, முடியாது. என்னன்னா சின்ன ஸ்பூன் ஆச்சு, கையில் வந்துட்டு இது பறக்குது, ஸ்டீம் வந்துட்டே இருக்குது. தண்ணி இதுக்கு பத்தாது கைஸ், கொஞ்சம் கூடி ஊற்றலை. இது நான் பாயசம் ஆக்குமோன்னு டவுட் இருக்கு. ஆஃப் ஆயிடும். மசாலா போடலாமா? வரட்டே வரட்டே, ஆவேശം வரட்டே, ரெடி ஆகட்டே. கரெக்டாக ஸ்பூன் கிடைக்காததுனால இப்போ நான் வந்துட்டு நைஃப் எடுத்தேன். இதில் தான் கொஞ்சம் லெங்த் இருக்கണது, അതിട്ട് ഒന്ന് കുറച്ച് സോട്ട് ചെയ്യാം. நடுவில் இப்படி 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 செய்து கொடுக்கணும். ஓ, கரிஞ்சு கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மேகி வித் க்ரீன் டீ பயங்கர நல்ல காம்பினேஷனாக. ஈவன் க்ரீன் டீட கூட நான் மிக்சர் முறுக்கு எல்லாமே சாப்பிடும். எஸ், பனிக்கிட்டி. என்னோட கெட்டில் இந்த மாதிரி என்ன எப்படா நான் கரெக்ட் பண்ணது, ஃபுல்லாக போச்சு என்னோட. அச்சோ, இது நீ எப்படி கரெக்ட் பண்ணது கமெண்ட் பிலோ. இந்த கெட்டில் நான் எப்படி கரெக்டாக சரியாக கொண்டு வரேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ வச்சா போதுமா? எஸ், அப்பா பரவாயில்ல கைஸ், திடீர்னு ரெடி பண்ணதானேலும் ஓகே, ஆவரேஜ் தான்.
சொல்லுங்க, இப்போ யாருக்காக மேகி சாப்பிட தோணின்னு சொல்லுங்க. குட்டி பசி அவ்வளோதான். இத்தனை மேகி பேலன்ஸ் வந்தாச்சு. கொஞ்சம் கூட சாப்பிட்டுட்டு இந்த வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கணும். ஆக்சுவலாக இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம சின்ன பசின்னு தெரிஞ்சால் கூட வெளியிருந்து எப்படி ஆர்டர் பண்ணி ஃபுட்டு வேஸ்ட் ஆக்காமல் நம்ம கையில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம். நான் என்னோட விஷயந்தான் சொன்னது, மற்றவங்க யாருடையும் விஷயம் இல்லை சொன்னது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோட்டு இருக்கும்ல, ஸோ அதை அனுசரித்து செய்யலாம். ஆனால் நான் ஹாப்பி தான். ஸோ என்னுடைய ஒரு குட்டி பசி இந்த ஒரு டைமில் நான் அடக்கி வச்சு எனக்கு பசி எல்லாமே மாறி க்ரீன் டீ இருக்கிறதுனால சந்தோஷம். என்ன பேசணும்னு தெரியல ஆக்சுவலி. ஆனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 1 ஹவரில் எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறேன். ஐ லவ் யூ கைஸ், ஐ லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு மேகி சாப்பிடணும்னு தோணிடுச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க.